முதல்ல எல்லாருக்கும், குறிப்பா தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றிய சொல்லணும். அவங்க போட்ட மீம்ஸும் அவங்க கொடுத்த ஆதரவும் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. குட் பேட் அக்லி படத்தை பார்த்த உடனே அவங்களுக்கும் இது வேற லெவல்னு தெரிஞ்சிருக்கும் போல. அஜித் ரசிகர்களோட சேர்ந்து அவங்களும் படத்துக்கு கொடுத்த ஆதரவுனாலதான் குட் பேட் அக்லி வசூல் இப்போதைக்கு இவ்வளவு கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் நன்றிகள். அஜித் குமாரோட கம்பேக் மத்த ஹீரோக்களோட ரசிகர்களையும் கூட ஆச்சரியப்படுத்திருச்சுன்னு சொல்லலாம். அவரோட ஸ்டைலும் படத்தோட மாசும் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சது உண்மைதான். ஒரு கம்பேக்னா இப்படித்தான் இருக்கணும்னு அஜித் சார் காட்டிட்டாரு. சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னு ஒரு நிமிஷத்துல பாத்துருவோம். அஜித் திரும்பி வந்து கலக்குனது, பாக்ஸ் ஆபீஸ்ல படம் எவ்வளவு தூரம் போயிருக்கு, ஃபேன்ஸ் எப்படி கொண்டாடுறாங்க, அவரோட அடுத்த படம் வந்தா என்ன நடக்கும், ஏன் அவரோட ரேசிங் வீடியோஸ் கூட வைரல் ஆகுது, அவர் ஏன் இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்காருன்னு இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். நம்ம அஜித் ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்க கொண்டாட்டம் வேற லெவல்ல இருக்கு. தியேட்டருக்கு வெளியே ஆடுறது, பாட்டு பாடுறது, போஸ்டருக்கு பாலாபிஷேகம் பண்றதுன்னு ஒரே திருவிழா கோலம்தான். அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்டும் ஒவ்வொரு கமெண்ட்டும் படத்துக்கு இன்னும் பெரிய ஹைப் கொடுக்குது. அவங்க அன்புக்கு ஈடு இணையில்லைன்னு தான் சொல்லணும். அஜித் சாரோட அடுத்த படம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போவே இவ்வளவு ஹைப் இருக்குன்னா அந்த படம் வந்தா பாக்ஸ் ஆபீஸ்ல யாருமே முறியடிக்க முடியாத சாதனைகளை உருவாகும். எல்லா சினிமா வட்டாரமும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. அஜித் சாரோட ரேசிங் வீடியோஸ் கூட இன்டர்நெட்ல தீ மாதிரி பரவுது. கார் ரேஸ்ல அவர் காட்டுற ஸ்டைலும் வேகமும் அவரோட ரசிகர்களை மட்டுமல்ல, சாதாரணமா ரேஸ் பார்க்கறவங்களையும் கூட கவர்ந்தெழுக்குது. அதனால சேனலோட டிஆர்பியும் எகிரி அடிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அஜித் சாருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட அரசியல் பின்புலம் இல்லாததுதான். அது மட்டும் இல்ல, பொது வாழ்க்கையில அவர் நடந்துக்கிற விதமும் ரொம்ப நல்லா இருக்கு. யாரையும் புண்படுத்தாம தன்னோட வேலைய சரியா செய்யறதுனாலதான் அவர் ரசிகர்களோட மனசுல ஒரு நிரந்தரமான இடத்த பிடிச்சிருக்காரு. இன்னும் 2 நிமிஷம் இந்த வீடியோல படத்தோட வசூல் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். அது மட்டும் இல்ல, படத்துல நடிச்ச மத்த நடிகர்கள் பத்தியும் டைரக்டர் பத்தியும் சில முக்கியமான விஷயங்களை பேசலாம். படத்தோட மியூசிக் எப்படி இருக்குன்னும் ஒரு சின்ன ரிவ்யூ பாத்துருவோம். மொத்தத்துல இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முழுமையான சினிமா விருந்தா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளே ஆனாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல வேற லெவல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலும் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், யுஏன்னு எல்லா இடத்துலயும் அஜித் சாருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் படத்துக்கு கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்களாம். இதனாலேயே படம் இப்போதைக்கு ஒரு பெரிய வசூல் சாதனையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சினிமா வட்டாரத்துல பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச மத்த நடிகர்களை பத்தியும் பேசணும். த்ரிஷா கிருஷ்ணன், அர்ஜுன் தாஸ், யோகி பாபுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ரோல்ல சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தவங்க சொல்றாங்க. குறிப்பா யோகி பாபுவோட காமெடி சீன்ஸ்லாம் தியேட்டர்ல பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆச்சாம். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காரு பாருங்க, அவரு அஜித் சாரை வச்சு வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமெடி படத்தை கொடுத்திருக்காருன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அவரோட மேக்கிங்கும் ஸ்டோரி டெல்லிங்கும் படத்துக்கு ஒரு புதுவிதமான எனர்ஜியை கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. கடைசியா இந்த படத்தோட மியூசிக் பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்காரு. படத்துல இருக்கிற பாடல்களும் பின்னணி இசையும் படத்துக்கு இன்னும் பெரிய பலமா அமைஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பா அஜித் சாரோட மாஸ் சீன்ஸ்ல வர்ற மியூசிக்லாம் ரசிகர்களை பயங்கரமா உசுப்பேத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து ரசிகர்களை நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நம்ம சேனல்ல இது மாதிரி சினிமா அப்டேட்ஸை பார்த்துட்டே இருங்க. நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, குட் பேட் அக்லி வசூல்ல வேற லெவல்ல சாதனை படைச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல முதல் நாள் வசூல் மட்டும் 28.5 கோடி. அஜித் கேரியர்லயே இதுதான் பெரிய ஓப்பனிங். வெறும் 11 நாள்ல இந்தியால மட்டும் 137 கோடி வசூல் பண்ணி உலக அளவுல 315 கோடியை தாண்டி இந்த வருஷத்தோட நம்பர் 1 தமிழ் படமா வந்து நிக்குது. எக்ஸ்ல ஃபேன்ஸ்லாம் இது ஒரு பிளாக்பஸ்டர்னு கத்திட்டு இருக்காங்க. 2 வாரத்துல 315 கோடியை தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க.